12th max exercise 4.2ல 5th sum find the value of அப்படின்னு சொல்லி 3 subdivision கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2 ன்னு கேட்டிருக்காங்க. 0 degree 30 degree 45 degree 60 degree 90 degree ஓகேவா. சைனுக்கு எழுதும்போது என்னது 0 1 by 2 1 by root 2 root 3 by 2 1. அதே மாதிரி இது வந்து அப்படியே என்னது காஸ்க்கு வந்து தலைகீழ எழுதிக்கும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 அப்படிங்கும்போது என்னது இங்கேருந்து வரணும் நம்ம 0 30 45 60. அப்போ என்னது 60க்கு தான் என்னது காஸ் இன்வர்ஸுக்கு நம்மளுக்கு 1 by 2 கிடைக்கிது. அப்போ என்னென்னு எழுதிக்கணும், இங்கே முன்னாடி இருக்கிற 2 அப்படியே போட்டுக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 காஸ் இன்வர்ஸில் எப்போ 1 by 2 வருது அப்படின்னா 60 டிகிரியில் வருது ஓகேவா. 60 டிகிரிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பை பை 3ன்னு எழுதுவோம் ஓகேவா. ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 சைனில் எப்போ 1 by 2 கிடைக்கிது அப்படின்னா 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது எப்படி எழுதுவோம் பை பை 6ன்னு எழுதுவோம் ஓகேவா. இப்போ இது டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஒரு எல்சிஎம் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மேலேயும் கீழேயும். அப்போ 2 2s are 4 4 பை ப்ளஸ் இங்கே இருக்கிற பை டிவைடட் பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது அடிஷன் பண்ணோம்னா 5 பை பை 6. அப்போ 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 வேல்யூ வந்து 5 பை பை 6 ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ஓகேவா. இப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2ங்கிறது இங்கே நேரடியாக வேல்யூ இருக்குது, நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் ஓகேவா. காஸ்க்கு வந்து இங்கேருந்து தலைகீழ வரணும். காஸ்க்கு எழுதும்போது 0 30 16 இந்த டைரெக்ஷனில் வருது. அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூஸுக்குனா நம்மளுக்கு தெரியும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஸ்னு வந்துருச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x is equal to sin inverse of minus x is equal to minus sin x ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா எப்போ அதை மாதிரி எழுதுவோம், x வந்து என்னது பிலாங்கிங் டு -1லேருந்து +1 ரேஞ்சுக்குள்ளார. சைன்னா அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும் -1லேருந்து +1 இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன வேல்யூ இருக்குது -1ன்னு இருக்குது. அப்போ -1ங்கிறது என்னது இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. க்ளோஸ்ட் இன்டர்வல்ங்கிறதுனால இந்த -1 +1 ரெண்டுமே இன்க்ளூடட் தான் ஓகேவா. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x என்னன்னு எழுதிக்கலாம் மைனஸ் சைன் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகிடுது பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 ப்ளஸ் கிடையாது மைனஸ், ஏன்னா இந்த இங்கே இருக்கிற மைனஸ் என்ன செஞ்சிடறோம் இங்கே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஓகேவா. ஸோ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ளார இருக்கிற வேல்யூ மட்டும் சைன் இல்லாமல் வேல்யூ மட்டும். அப்போ -1க்கு பதிலாக என்னது 1ன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா. இப்போ உள்ளார இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ். இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து என்னது இந்த டேப்லெட் கோலத்தில் இருக்குது. அதை பார்த்து நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம் ஆன்சரை எழுதிக்கலாம் ஓகேவா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 காசுக்குங்கும்போது இங்கேருந்து ரிவர்ஸில் வரணும் 0 30 45 60. காஸ் 60 டிகிரிக்கு தான் 1 by 2. காஸ் 60 டிகிரிங்கிறது என்னது பை பை 3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 சைனுக்கு எப்போ 1 கிடைக்கிது 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறது என்னது பை பை 2 ஓகேவா. இப்போ பேஸ் வந்து வேறு வேறு இருக்குது, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 பை மைனஸ் 3 பை டிவைடட் பை 3 2s are 6 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் பை பை 6ன்னு ஆகிடும் ஓகேவா. இது செகண்ட் சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 7 காஸ் பை பை 17 மைனஸ் சைன் பை பை 7 சைன் பை பை 17 இருக்குது ஓகேவா. இதை பார்த்தா ஒரு ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா. எதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸு சைன் ஏ சைன் பி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ ப்ளஸ் பி ஓகேவா. இங்கே மைனஸ் வந்ததுன்னா காசில் என்ன வரணும் ப்ளஸ் வரணும், ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அப்போ இந்த ஒட்டுமொத்தத்தையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு ஆங்கிள்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது அது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிக்க வேண்டியதான். பை பை 7 ப்ளஸ் பை பை 17 ஓகேவா. இப்போ அது ரெண்டும் பேஸ் இதாக இல்லை சேமாக இல்லை. ஸோ ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 17 பை ப்ளஸ் 7 பை டிவைடட் பை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. டினாமினேட்டர் 7 அண்டு 17 வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ஓகேவா. 7 7s are 49 பேலன்ஸ் 4 7 + 4 11 119 ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் 24 கிடைக்கும் ஓகேவா. 24 பை டிவைடட் பை 119 ஓகேவா. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸுங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா
அந்த இங்கே இப்போ காசுக்கு பக்கத்தில் என்ன வரணும், ஆங்கிள் வரணும் இல்லையா. காசு இன்வர்ஸ்னால் வேல்யூ வரணும், -1லேருந்து +1 அந்த ரேஞ்சுக்குள்ளார. எக்ஸ் அதாவது ஆங்கிள்னு இருந்ததுன்னா ஆங்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும், 0லேருந்து பை வரைக்கும் இருக்கணும். ஓகேவா. எக்ஸ்ன்னு எழுதுனா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, பை. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 0லேருந்து பைக்குள்ளார இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு எழுதிடலாம், வெறுமனே இங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஆங்கிளை மட்டும் ஆன்சராக எடுத்து எழுதிடலாம். இப்போ வந்து அது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா 24/119. 24/119 இது டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக என்னது பாயிண்ட் 0 பாயிண்ட் சம் நம்பர்ஸ்ன்னு தான் வரும். அப்போ 0 பாயிண்ட் சம் நம்பர்ஸ்னு வரும்போது 0 பாயிண்ட் சம் நம்பர் பை அப்படிங்கும்போது 0லேருந்து 0க்கு அப்புறம் தானே 0.1 0. அந்த நம்பர்ஸ்லாம் என்னது 0க்கு அடுத்ததுலேருந்து தான் வருது. இங்கே என்னது பையனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 1ன்னு அர்த்தம். ஓகேவா, 1 பைன்னு அர்த்தம். அப்போ 0லேருந்து 1குள்ளார தான் என்னது, 0லேருந்து 1 பைக்குள்ளார தான் என்னது இந்த நம்பர் இருக்குது. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணும்போது 0 பாயிண்ட் சம் நம்பர்ஸ் வருது. அப்போ அது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆன்சரை 24 பை டிவைடட் பை 119 எழுதிடலாம். ஓகேவா. சின்ஸு இந்த கண்டிஷன் சின்ஸு 24 பை பை 119 பிலாங்கிங் டு என்னது 0, பைங்கிற இன்டர்வலில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 24 பை பை 119 எழுதிக்கலாம் ஆன்சர். ஓகேவா.